ஏன் சுவாமிகளே என்னை ஏன் அப்படி உத்து பார்க்குறீங்க அப்படின்னு சிஷ்யர் தன்னுடைய குருநாதரை நோக்கி கேட்கிறார். குருநாதரோ எல்லாம் முடிந்து விட்டது, நேரம் கூடி வந்து விட்டது, நான் மூச்சு இழுத்து விடுவேன், அந்த மூச்சு மேலோக்கி சென்றவுடன் என்னை அப்படியே சமாதி செய்து விடுங்கள் அப்படின்னு குருநாதர் சொல்கிறார். அதே மாதிரி கொஞ்ச நேரத்திலே குருநாதர் மூச்சு இழுத்து மூச்சை மேல் நோக்கி விடுகிறார். உடனே அங்கு இருந்தவர்கள் எல்லாமே சுவாமியை ஜீவசமாதி செய்து விடுகிறார்கள். இப்படி தன்னுடைய இறுதி நேரத்தை, இறுதி காலத்தை முன்கூட்டியே தெரிந்து வைத்து கொண்டு எல்லோருக்கும் சொல்லிவிட்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர் இந்த சுவாமிகள். அதே போல் ஜீவசமாதி அடைந்தவர் இந்த சுவாமிகள். அப்படிப்பட்ட சுவாமிகள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ஜெயவேலு ஹம்சா அப்படிங்கிறது தான் இந்த சுவாமியோட பெயர். இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி அருகே மாம்பாக்கம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் தான் இவர் பிறந்தார். ஓரளவு படித்தார். இராணுவத்தில், இந்திய தேசிய இராணுவத்தில் போயிட்டு இவர் பணிபுரிந்தார். இராணுவத்தில் வேலையில் இருந்தாங்க. அதை வச்சு திருமணமும் முடிந்தது, குழந்தைகளும் வந்தாங்க. ஆனால் இவருக்கு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு, நாட்டம், ஒரு தேடல் அது இந்த சுவாமிகளுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அதனால் திடீர்னு ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிட்டார். உடுத்தின உடுப்போட வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிட்டார். பல ஊர்களுக்கு சென்று சுற்ற ஆரம்பித்தார். விடைகளை தேடிக்கொண்டே இருந்தார். பல ஊர்களுக்கு சென்றார். பல மாவட்டங்களுக்கெல்லாம் சென்றார். பல இடங்களில் தனிமையிலேயே தங்கினார். காடு, மேடு, மலை எதுவுமே பார்க்காம வனவிலங்குகள் இருந்த பகுதியில் கூட தனிமையிலேயே தங்கியிருந்தார். அப்படி தங்கியிருக்கும் பட்சத்தில் 1938 சித்த வித்தை அப்படின்னு ஒரு வித்தை, அந்த ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கியவர், சித்த வித்தை ஸ்தாபகர். அந்த சுவாமிகள் பேர் வடகரா சிவானந்த பரமஹம்சர். அவர் வேலூருக்கு வரார் அப்படின்னு கேள்விப்பட்டு உடனே வேலூரில் அவரை பார்க்குறார். அந்த சுவாமிகளை பார்க்குறார். அவரை பார்த்தோடனே ரெண்டு பேருமே கண்ணாலேயே பேசிக்க ஆரம்பித்தாங்க. நயன தீட்சை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவர் இவரை பார்க்க, இவர் அவரை பார்க்க அந்த ஆன்மீக ஒளி, ஆன்மீக வெள்ளமானது இருவருக்கிடையே பரிமாறப்பட்டது. உடனே அவர்கிட்டருந்து இவர் தீட்சையை வாங்குறார். தீட்சை வாங்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த மகான் என்ன சொல்கிறாரு, பிரம்மஸ்ரீ ஜெயவேலு ஹம்சாவே, நீங்கள் நம்முடைய ஸ்தாபனத்தில் இருந்து நம்முடைய கொள்கைகளை எல்லாம், ஆன்மீக கொள்கைகளை எல்லாம் எல்லார்ட்டையும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி நம்முடைய சுவாமிகளும் எல்லார்ட்டையுமே பரப்புகிறாங்க. ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையுமே பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆந்திராவிற்கு நம்ம சுவாமிகள் போகிறார். அதாவது ஜெயவேலு ஹம்சா சுவாமிகள் ஆந்திராவுக்கு போகிறாங்க. அங்கே ஆமுதால பகுதியில் லக்ஷ்மி நரசிம்மபுரம் அப்படின்னு ஒரு ஏரியா, அதில் 8 ஏக்கர் நிலத்தை வாங்கி இந்த ஆசிரமத்தை தொடங்கி நடத்தி அதை பொறுப்பாக இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்புறம் திருத்தணி அருகே உள்ள கார்த்திகேயபுரத்திலையும் ஆசிரமத்தை தொடங்கி அறப்பணிகள் எல்லாம் செய்கிறாங்க. அன்னதானத்திலிருந்து, அடுத்தது ஆத்ம ஞான வித்தை கற்றுக் கொடுக்கறதுலேருந்து, வேதங்கள் சொல்லி கொடுக்கறதுலேருந்து பலவிதமான விஷயங்கள் அங்கே உட்கார்ந்து எல்லாமே செய்ய ஆரம்பிச்சு தான், அதாவது 6/9/1987 சுவாமிகள் பரிபூரணமாகறாங்க. இவங்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா திருத்தணியிலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் 4 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த கார்த்திகேயபுரம் அப்படின்னு ஒரு அருமையான ஊர் இருக்குது. அங்கே சுவாமி சிவானந்தா சித்த வித்தை யோகாபியாச கேந்திரம்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் மடம் இருக்குது. அந்த மடத்துக்குள்ளார, அந்த இதுக்குள்ளார இந்த சுவாமியுடைய ஜீவசமாதியும் இவருடைய துணைவியார் அம்மணி அம்மாவுடைய ஜீவசமாதியும் இருக்குங்க. இங்கே போனால் நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஆத்ம ஞான சுத்தம் அது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பிறவி, அதுக்கடுத்தது பிறக்கிறது, மறுப்பது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இந்த சுழற்சியில் சிக்கிக்கொள்ளாமல் நம்மால் ஆத்ம ஞானத்தை அடைய முடியுங்க. அப்படி இருக்கிறதுனால பிரம்மஸ்ரீ ஜெயவேலு ஹம்சா சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதி செல்வோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.